வாய்ஸ் கேக்குதாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சம்திங் எக்கோ இஷ்யூ அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். When the cost price of X article is equal to selling price of Y article. So cost price na வாங்கிய விலைப்பா தமிழ்ல, selling price அப்படின்னா விற்ற விலை அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா cost price of X articles அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், எதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா price of Y articles, selling price of Y articles. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25%. ப்ராஃபிட் எவ்வளோ? 25%. அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறதுனால ஆஃப் இருக்க இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொன்னோம் அப்படின்னா என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு ஒய். அப்போது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்கா, அப்போது எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? எக்ஸ் டிவைட் பை ஒய். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒய் இங்கே கீழே வந்தோடனே எக்ஸ் பை ஒய் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ். அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ரேஷியோ. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் 25% சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் 25%னா ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 125 ரூபாய் இருக்கும். ஏன்னா லாபம் 25%. லாபம் எவ்வளோ? 25%. 25%னால 125 ரூபா ஆகும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கன்சிடர் பண்ணுங்களேன். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 125 ரூபாயா இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாயா இருக்கும். இப்போ எக்ஸ் பை ஒய் ரேஷியோ கண்டுபிடிங்க. 5:4. சூப்பர். 5:4 ஆப்ஷன் பி. 5:4 ஆப்ஷன் பி. ஸோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருச்சா? அடுத்த சம் போலாமா? On selling an item at a profit of 4% and 10%, there is a difference of 3 rupees in a selling price. Then the ratio of selling price of both அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது and selling an item of profit 4%, ஒரு ஆர்டிக்கல் இருக்கா, அந்த ஆர்டிக்கலை 4% லாபத்துக்கு விற்கும் போதும் அதே இன்னொரு ஆர்டிக்கலை 10% லாபத்துக்கு விற்கும் போதும் கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 ரூபாயாம். ஓகே, அப்படி இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் புரியுதா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட். ஓகே, அப்போது நம்ம எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தெரியாது, ஆனால் 10% லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? இன்னொன்று இது ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷனுக்கே போயிடலாம். எப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? 3. ஓகே, அப்போது and a selling item profit 4% and 10%, there is a difference of ₹3 in selling price. Then the ratio of selling price of both தான் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் போத் அப்படிங்கிறப்ப இங்கே 10 ரூபாயா இருக்குது, இங்கே 15 ரூபாயா இருக்குது. அந்த ரேஷியோ வந்து நார்மலாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் 3 இல்லைன்னா 3யோட இதுவாக இருந்தால் ஓகே. ஸோ இதோட ரேஷியோ எவ்வளோப்பா வருது? இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 1. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. அப்போ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் சியும் நம்ம சூஸ் பண்ணலாம். இது 4%, இது 10%. அப்போது ஸோ ரேஷியோ அப்படிங்கிறப்ப ஐட்டம்ஸ் மேபி ஃபர்ஸ்ட் 52வும் செகண்ட் 53யும் வரும். இது ஆப்ஷனில் நம்ம அசம்ஷன் மெத்தடில் நம்ம நார்மலாக கிளிக் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் 3 அப்படின்னா இது 2 தான் இருக்குது. முதல்ல 4% ப்ராஃபிட்டு, செகண்ட் 10% ஆஃப் த ப்ராஃபிட்டு. ஸோ மேபி இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிச்சுட்ருக்கோம். ஓகே, அந்த செல்லிங் ஐட்டம் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 4% and 10%, there is a difference of 3. அப்படி இருக்கும்போது 4% இருக்கிறது கம்மியாகவும் 10% இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணி ஆன்சர் என்ன போடலாம்? ஏ அப்படிங்கிறது போட்டுடலாம்.
ஆனால் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம 110 ரூபா, ஓகே, காஸ்ட் ப்ரைஸை விட 110% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், செல்லிங் ப்ரைஸ் வைப்போம். செல்லிங் ப்ரைஸ் 2. இதே செல்லிங் ப்ரைஸ் 1 என்னவா இருக்கும்ப்பா, 104% இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ வந்து அதில் 104%, ஓகே, அதாவது ஏ வந்து 104% விற்றுருப்பாங்க. செகண்ட் விற்கும்போது 110% என்ன பண்ணியிருப்பாங்க, விற்றுந்திருப்பாங்க. அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னா 3 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 110/100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 104/100 into x is equal to 3 rupees. So இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6x/100 is equal to 3. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 6x is equal to 300, x is equal to 300 divided by 6. போட்டோன்னா எவ்வளோப்பா வருது, 50. காஸ்ட் ப்ரைஸ் 50. எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் 50. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 50 இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் 1 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 104/100 இன்ட்டு 50 போட்டோம் அப்படின்னா இதை நான் அடித்து கொடுத்தேன்னா எனக்கு 52 அப்படின்னு வரும். அடுத்து இதை நான் அடித்து கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஸோ 110 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல தான் கண்டுபிடிச்சாச்சு 50ன்னு. இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 55. So selling price of 1 divided by selling price of 2 is equal to 52/55. So answer என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா இந்த சம்மு? புரியாதவங்க மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சவங்க விட்டுருங்க. யாருக்காவது புரியலையா இந்த சம்மு? அப்போ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சிச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆனாவது சொல்லுங்க, அப்பதான் தெரியும். நான் பேசுறது ஓகேவா? சரி, ஓகே, டன். ஓகே, பார்த்துட்டேன். ஓகேவா? ம். இப்போ அடுத்தது, இஃப் த லாஸ் இஸ் 15%, ஓகே, ஒரு பொருள் விற்கும்போது லாஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 15% அப்படிங்கிறது கிடைக்குதா. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கே கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி சம்மு தான் இது. If the loss is 15%, then find the ratio of cost price and selling price. Answer D, madam. 20:17. சூப்பர். யார்ப்பா சொன்னீங்க? நேம் சொல்லுங்க. நான் அதில் போய் பார்க்கணும். யாரு? சதீஷ் ராமையா. குட், சூப்பர், கரெக்ட். ஆன்சர் டி. எப்படி போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். காஸ்ட் பிரைஸ் 100 எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சும்மா உட்காந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கு இங்க நமக்கு டைம் கிடையாது. காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ் 15% சொல்லிட்டாங்க. லாஸ் 15% அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ, 85. சரிங்களா? அப்ப 100:85ன்னு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், சிங்கிள் ஸ்டெப்பு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் டி. யாருக்காவது இது புரியல அப்படின்னா கேளுங்கப்பா, அதர்வைஸ் நெக்ஸ்ட் சம் போகலாம். அடுத்து, a shopkeeper marks his goods at a price so that allowing a discount of 20%, he still makes a profit of 8%. Find the market price of an article which cost him ₹500. 500 ரூபாய் வந்து கொடுத்துட்டாங்கப்பா. ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. A shopkeeper marks his good at a price so that allowing a discount of 20%. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது,
ஆனால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அவ்வளோ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8% ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். கான்செப்ட் வைஸ் போகலாமா? இப்போ 8% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அவர் வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 108% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். 108 ஏன்னா 8% ஆட் பண்ணுறோம். ஸோ 108 டிவைட் பை 100 ஓகே இன்ட்டு 500. ஸோ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 108 இன்ட்டு 5 என்னப்பா வருது? 108 இன்ட்டு 5 அவ்வளோதான். 840 540. ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 540 ரூபா. ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 540 ரூபா. எப்படி 540 ரூபாய் இந்த கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அந்த ப்ரைஸில் 20% எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் விற்ற விலை எவ்வளோ அப்படின்னா 540 ரூபா. ஓகே 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த ஷாப்கீப்பர் விற்ற விலை அப்படிங்கிறது 540 ரூபா. அப்படி 540 ரூபா விற்கும்போது எனக்கு ப்ராஃபிட் 8% வந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போது எனக்கு வந்து இந்த 540 ரூபா அப்படிங்கிறது இதில் எவ்வளோ அப்படின்னா 80% ஆஃப் தி மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே 80% ஆஃப் தி மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே ஸோ 80% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 540 ரூபா. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துறாங்க? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அந்த இதில் 20% நீ டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் எனக்கு 8% அந்த ஷாப்கீப்பருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அப்போ 8%க்கு அவருக்கு விற்றாரு அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாரு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. 540 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டு மார்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் 540 ரூபா கிடச்சிச்சு. அப்போது மார்க்கெட் ப்ரைஸில் 80% 540 ரூபான்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? யாருக்காவது இந்த சமயம் இன்னொரு தடவை சொல்லணுமாப்பா? புரிஞ்சுதா இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நான் இந்த சம்மு போட்டது எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லை இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுமா கைஸ்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. A shopkeeper marks his good at a price so that allowing a discount of 20%. ஸோ ஒரு பொருள் மேலே ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுட்டார் அவர். அதில் 20% அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அவருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கிது. எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 8% கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதாம் கேள்வி. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதாம் கேள்வி. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறப்ப அவருடைய காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே அதோடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 500 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியும். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் 500 ரூபாய் இருக்குது, 8% ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 100 + ப்ராஃபிட் %. அப்போ 108 divided by okay cost price into 100. okay so 108% sorry selling price is equal to 108% of cost price. selling price எவ்வளோ? 108% of cost price. அப்போ 108 divided by 100 into CP அப்படிங்கிறது 500. அதை தான் இங்கே போட்டேன். 108 divided by 100 into CP. சிபிங்கிறது 500 ரூபாய். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 540 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 540 ரூபா. இந்த ஓனர் இந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்னா 540 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. இது விற்ற விலையை செல்லிங் ப்ரைஸாக கேட்டிருக்காங்க? நோ. என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஓனர் அந்த பொருள் மேலே ஸ்டாம்ப்பு குத்தி வச்ச மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
இந்த 540 ரூபாய் எப்படி வந்திருக்கு? அந்த மார்க்கெட் பிரைஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மார்க்கெட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு, அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாராம்ப்பா. அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் 540 ரூபாய் வந்துச்சு. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 80% ஆஃப் தி மார்க்கெட் பிரைஸ் 540 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் 100% ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் 1675. ஒரு பொருளை 675 ரூபாய்க்கு அவர் மார்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடிச்சு கொடுங்க பார்க்கலாம். ₹135 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ 675 ரூபாயில் 135 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக அந்த பொருள் அவர் 540 ரூபாய்க்கு விற்றாரு அப்படிங்கிற கான்செப்ட் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 80% மார்க்கெட் ப்ரைஸு 675 ரூபாய், அதில் 80% வந்து 540. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 540. அப்போது 80% ஆஃப் 80% ஆஃப் market price, 80% of market price is equal to 540. அந்த market price தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 675 ரூபா. அப்போ அந்த பொருள் மேலே ஒட்டி வச்சிருந்த ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 675 என்பது சரியான பதில். 675. அடுத்தது புரிஞ்சுதாப்பா? இப்போ ஓகேவா? ஓகே. Yes, ma'am. Next sum. If the discount and the percentage profit are both 20%, okay? Discount-ம் 20%, profit-ம் 20%. Then by what percentage is the market price above the cost price அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பார்க்க சிம்பிளான கொஷின் மாதிரியே இருக்கும், ஆனால் நமக்கு கொஞ்சம் வேலை அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் 20% அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் 20% அப்படின்னு கொடுத்தாச்சு. மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற பர்சன்டேஜ் ரேட் என்ன அப்படிங்கிறதான் இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி. அப்போது இதை வச்சு என்ன பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸையும் லிங்க் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸும் டிஸ்கவுண்ட்டும் வச்சு ஏதோ லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு ஒரு 100 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய், அதில் டிஸ்கவுண்ட்டு 20%. டிஸ்கவுண்ட் 20% போச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாப்பா இருக்கும்? 80 ரூபாய். குட், 80 ரூபாய். மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய், செல்லிங் ப்ரைஸ் 80 ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ 80 ரூபாய்க்கு விற்று அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குது. 80 ரூபாய்க்கு விற்று 20% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். கொஷின் புரியுதா? 100 ரூபாய் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுட்டு 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 80 ரூபாய். அப்போது இந்த டேலி இது டேலி ஆயிடுச்சு. ப்ராஃபிட் 20% கொடுத்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம். சரிங்களா? ப்ராஃபிட் 20% இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 20% ப்ராஃபிட் கொடுக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸு ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப 120% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா தான் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ராஃபிட் ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 120 ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வரும். இல்லைனா இதை எப்படி போடலாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 20% ப்ராஃபிட் கிடைக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்படிப்பா யோசிக்கலாம்? இதை இப்படி யோசிக்கலாமா? அதாவது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 120% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 80 ரூபான்னு தெரியும். இதுல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 80 × 100 டிவைட் பை 120. 75. எவ்வளோ வருது?
75 மேம். இதை கட் பண்ணாவா? எஸ் மேம். இல்லையா மேம்? நல்லா பாருங்க. மேம் ஆன்சர் 60யா மேம்? எதுக்கு மேம்? டோட்டலாகவே இதுக்கு ஆன்சரா மேம்? 50%. 50 வருது மேம். 50%. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 200/3 பா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டோம். மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா இருக்க பதிலாக 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் 80 ரூபா இருக்கும். இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட்டும் தெரியும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. செல்லிங் ப்ரைஸு அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா ப்ராஃபிட்டு, அதனால தான் 120/100 போட்டேன். இதே இது லாஸாக இருந்துச்சுன்னா 80/100ன்னு போட்டிருப்பேன். ஆனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால 120/100 காஸ்ட் ப்ரைஸ். அப்போது 120/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு தெரியாது, அதனால் காஸ்ட் ப்ரைஸ் வச்சுட்டேன். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும், 80 ரூபா. இதை வச்சு கண்டுபிடிக்கும் போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 200/3 அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 200/3. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 200/3. இது எழுத்தோன்னா இங்கே 3. ஓகே, இப்போ மேலே இங்கே 3ஆல் மல்டிப்ளை பார்ப்போம். அப்போ 300 - 200 = 100/3 அப்படிங்கிறது தான் இதோட நமக்கு நார்மலாக இருக்க ஒரு டிஃப்ரென்ஸு. இப்போ டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி மார்க்கெட் ப்ரைஸ் அபோவ் தி காஸ்ட் ப்ரைஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 100/3 அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால 100/3 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 200/3 இன்ட்டு 100. புரியுதா? 3 அடிச்சு கொடுத்துருவோம். அப்போ 100/200 இன்ட்டு 100, 2 0 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 50%. ஆன்சர் என்ன அப்படின்னா 50%. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், இது பார்க்குறதுக்கு சின்ன லைன் மாதிரி தெரியும், ஆனால் வந்து பேசிக்கான என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதோட டிஃப்ரென்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடணும். இது ஃபைனல் வேல்யூ. ஃபைனலாக நம்ம இதை பண்ண போகிறோம்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு 20% கொடுத்தேன் அப்படின்னா 80 ரூபாய்க்கு அதை நம்ம விற்றுருப்போம். 80 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுவோம், அதை விற்றுருப்போம். ஓகே, 80 ரூபாய்க்கு விற்றாச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட்டும் தெரியும், 20% எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு தெரியும். அப்போ இதை பேஸ் பண்ணி எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை பேஸ் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸில் 120%. ஸோ இது உங்களுக்கு புரியுதா? முதல்ல இது புரியுதாப்பா? இது நேத்திக்கு நம்ம பார்த்த ஃபார்முலாவே தான், சரிங்களா? நேத்திக்கு நம்ம பார்த்தது ஃபார்முலா தான். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + கெயின் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னு ஒரு ஃபார்முலா போட்டோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா தான் இது, வேற எதுவுமே இல்லை. ஓகே, குழப்பிக்க வேணாம். அதை தான் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டேன், ஏன்னா இன்னைக்கு நம்ம செகண்ட் அட்வான்ஸில் இருக்கிறதுனால அதை ஸ்ட்ரைட்டாக போட்டேன். 120 டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 203. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 200/3ன்னு கிடச்சிச்சு. மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100/3 ரூபா. ஓகே, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100/3 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டதுனால 100/3 டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் 200/3 இன்ட்டு 100. ஸோ 3 அடிச்சு கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் டோட்டலாக இது பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 50%. சம் புரிஞ்சுதா? ஓகே, யாருக்காவது புரியாம எந்த ஸ்டெப்பு புரியாம இருந்தது அப்படின்னாலும் ரைஸ் பண்ணலாம்ப்பா. யாருக்கும் எதுவும் இல்லையா? ஓகே, அப்போ அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்
the cost price of 120 pence same as the selling price of expense. Okay, cost price of 120 pence அப்படிங்கிறது selling price of expense. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட்டாக அவருக்கு 25% கிடைக்கிது. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே மேம். ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் போட்டு தரேன். ஸோ ஆன்சர் சி 96. சிம்பிள் சம் தான், ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. Cost price of 120 pence. So cost price of 120 pence is equal to same as the selling price of expense. Selling price of expense. So இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி எழுதிடும். ஸோ 25% ப்ராஃபிட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்க சொல்கிறாங்க. ஓகே, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 120 is equal to செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ். இந்த எக்ஸு இந்த பக்கம் வந்ததுன்னா 120. ஸோ இதுதான் இதுக்குள்ளது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 120, காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம போடுறோம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாக உல்டாவாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ முடிஞ்சிருச்சா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியும், 120 மைனஸ் எக்ஸு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியும், தட் மீன் எக்ஸு இன்ட்டு 100. ஸோ போட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. Okay, cost price of 120 pence is same as the selling price of expense. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத எக்ஸுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் மட்டும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை வச்சே எடுத்துடலாம். இதுதான் ஃபார்மேட். இதை வச்சே எடுத்துடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96. யாராக இருக்கலாம் 96 வந்துச்சு? புரிஞ்சுதா? சம்மு புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்து நம்ம டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போடும்போது கேட்டிங்க, ஞாபகம் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க கேட்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஓகே, இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இஃப் A percentage is the first discount and P percentage is the second discount on the market price of an article, then an equivalent single discount percentage is given by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? A plus B minus AB by 100. சரிங்களா? ஸோ இது நார்மலாக 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். ஸோ புரியுதா? A plus B minus AB by 100. இப்போது 5% 3% அப்படின்னா 5 plus 3 minus 5 into 3 divided by 100 போட்டிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். இதுதான் நார்மல் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கண்டினியூஸாக சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வரும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். அடுத்து, இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 2850, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 2850 ரூபா. ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 21% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. முதல்ல 21% எவ்வளோன்னு கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. 2 மெத்தட் இருக்குது. ஒன்று 21% ஆஃப் 2850 கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் 2850ல் அந்த 21% டிஸ்கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 100ல் 21 போச்சுன்னா எவ்வளோப்பா? 79. ஓகே, 79% ஆஃப் தி மார்க்கெட் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ். இந்த கான்செப்டை ஒத்துக்கிறீங்களா? 21% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்த விலை என்னவா இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் 79% இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ 79 டிவைட் பை 100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேமாக தான் வரும் ஆன்சர். முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல 21% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 21% என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ 21 டிவைட் பை 100 இன்ட்டு 2850 அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். எவ்வளோப்பா வருது, 21 டிவைட் பை 100 இன்ட்டு 2850.
598.5 ஆன்சர் என்னப்பா? டி மேம். டியா? ஸோ பார்க்கலாம். 598.5 வந்துச்சா உங்களுக்கு? 22 டி 2251.50 ஆன்சர் கரெக்டுப்பா. ஸோ இது எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா 598.5 வந்திருக்கும். 2850லேருந்து 598.5 கழிச்சிங்க அப்படின்னா 2251.5. ஸோ ஆன்சர் டி. யாருக்கெல்லாம் டி வந்தது? புரியுதா உங்களுக்கு? இது நார்மல் தான். நார்மலாக இப்படி போட்டாலும் சரி, ஸோ இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, அவ்வளோதான். முதல்ல 21% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் 21% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அப்போ 2850 ரூபாயில் 598.5 ருபீஸை கழிச்சோம் அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட்டு. இதுக்கு தான் அந்த ஓனர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வித்துந்திருப்பாரு அப்படிங்கிறது. இப்போ அடுத்த சம்மு. The price of an article is increased by 20% and then 2 successive discount of 5% each are allowed. The selling price of article is dash above the cost price அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் the price of an article is increased by 20%. ஸோ ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கலை இன்க்ரீஸ்டு பை 20% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக கூட நம்ம 95/100 அது மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டை வந்து கொடுத்தக்கப்புறமும் என்ன நடக்குது, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கிட்டீங்கப்பா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்களா, 100ன்னு வச்சுக்கிறீங்களா? ஆப்ஷன் டி. டி 8.3. சூப்பர் சார், குட். பரவாயில்ல, ஃபார்முக்கு வந்தாச்சு எல்லாருமே. சூப்பர். எப்படி போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி போட்டீங்க? பேசிக் தான் மேம். 100 ரூபீஸ்னு வச்சு 120. ஆமா, அதுல கண்டுபிடிச்சு கொஞ்சம் வாய்ஸ் இல்ல 120ன்னு வச்சு சக்சஸிவா 5 டிஸ்கவுண்ட் பண்ணதுல 108.3ன்னு வந்துச்சு. அதுல 100 போக 8.3. குட். ஸோ புரியாதவங்களுக்கு ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன். த ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா முதல்ல 20% இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா மேபி 120 ரூபாய்க்கு விற்றுருப்போம். அது ஒன்று. ஸோ நார்மலாக போட்டாலும் சரி. அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட்டு. ஓகே, இப்படியே கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 5% போட்டாலும் சரி. 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஸோ அதை இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 108.3. ஸோ அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். அப்படி இல்லையா, இதுதான் ஸ்ட்ரைட்டு. ஓகே, 100 × 120/100 × 95/100 × 95/100. ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னா 108.3 ரூபான்னு வரும். ஸோ அதில் வந்து 100 ரூபாயில் கழிச்சிங்க அப்படின்னா 8.3. த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 8.3 என்பது சரியான பதில். இப்போ அடுத்த சம். A single discount equivalent to successive discount of 10%, 15% and 20% is. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏன்னா 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால முன்னாடி மைனஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, x + y + z. ஓகே, இல்லைனா a + b + c அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் xy + yz ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா zx / 100 ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் 3 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப தட் இஸ் ஈக்குவலன் டு இந்த 10, 15, 20% இஸ் ஈக்குவலன் டு டோட்டலி 38.8%. ஓகே, எக்ஸு ஒய் ஜெட் இந்த மைனஸ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த மைனஸ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் ZX டிவைட் பை 100 மைனஸ் XYZ பை 100 தி ஹோல் ஸ்கொயர். அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 38.8%. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் 2 கோஆர்டினேட்டர் டிவைட் பை 100 மைனஸ் XYZ பை 100 ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான்.
ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு 38.8%. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சம். The difference between the selling price on a discount of 32% and two successive discount of 20% each on certain bill is 25. Find the actual amount of the bill அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் amount of the bill அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். The difference between the selling price on a discount of 32%. அப்போது ஆக்சுவல் ப்ரைஸில் 32% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, ரெண்டுமே எவ்வளோ அப்படின்னா 20%. ஸோ இந்த 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 25 ரூபா. இதுதான் கொஷின். ஓகே, இதுதான் கொஷின் நார்மலாக. ஓகே, எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் 32% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொடுத்து ஒரு பொருளை நான் விற்றுருப்பேல, ஸோ அந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஓகே அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 20% டிஸ்கவுண்ட்டு, செகண்ட் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 25 ரூபா. இதுதான் பேசிக்கான அல்ஜிப்ரிக்காக நம்ம ஃபார்ம் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 32% ஆஃப் எக்ஸு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து விற்றது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 68% ஆஃப் எக்ஸாக இருக்கும் விற்றது. இது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் இது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன் எக்ஸி. ஓகே, எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 80%. 100 - 20 80. அதே மாதிரி 100 - 20 80/100. ஸோ இதை கட் பண்ணி கொடுத்தா என்னப்பா வரும்? ஏன்னா இது அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 25 ஏன் போட்டேன்னு தெரியுதா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 25 ரூபா. $625. ஆன்சர் 625. புரிஞ்சுதா? யாருக்காவது புரியாமல் இருக்காப்பா? இன்றைக்கி இந்த நான் ஃபைல் ஷேர் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சரவண் சாருக்கு ஷேர் பண்ணி இது கொடுத்துட்றேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வர்றது தான். அதனால் உடனே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு டவுட்டே இது ரிலேட்டடாக வரவே வராது. கையோடு நீங்கள் முடிச்சிருவீங்க. யாருக்காவது இதில் டவுட் இருக்காப்பா? எனிபடி? யாருக்காவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, டன். இந்த ஒரு சம் தான் லாஸ்ட்டு, இதோட முடிச்சிருவோம். ஃபைண்ட் த சிங்கிள் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு, இப்போ பார்த்தோமா இது இல்லை. ஃபைண்ட் த சிங்கிள் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30%, 20% and 10%. இங்கே சக்ஸசிவ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல. ஓகே, ஃபைண்ட் த சிங்கிள் பர்சன்டேஜ் ஆஃப் த டிஸ்கவுண்ட் ஈக்குவலன் டு கொடுத்துருக்காங்க 3 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 30%, 20% and 10%. ஸோ நம்ம நார்மலாக எடுத்து போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணி போட்டுடலாம். இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்கப்பா, இதை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இந்த சம் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ இது மேபி நம்ம யூடியூப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத
கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது முடிச்சாச்சு. இனி அடுத்தது 50.4 மேம். வாவ் சூப்பர், இப்போயே சொல்லிட்டீங்களா? குட். ஓகே, மற்றவங்களும் எப்படி வந்தது அப்படிங்கிறத கீழே முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிடுங்க. நாளைக்கு நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஆர் மென்சுரேஷன் ஏதாவது கொஞ்சம் ஹார்டான டாபிக் எடுக்கலாம்ப்பா. போதும், ப்ராஃபிட் அண்ட் லாஸு மோரோவர் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். கொஞ்சம் ஹார்டான டாபிக் ஏதாவது எடுக்கலாம். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் கம்மி நாள் தான் இருக்குது. சிம்பிளான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மென்சுரேஷனு, ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா முக்கியமான கோர் டாபிக் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இனி அடுத்த வர அப்கமிங் செஷனில் நம்ம மென்சுரேஷனும் ட்ரிக்னாமெட்ரியும் எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ அவ்வளோதான், இனி கொஞ்சம் முடிச்சாச்சு. ஸோ இதை கம்பன்சேட் பண்ணி நாளைக்கு வந்து கிளாஸ் எடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் போட்டு பாருங்கப்பா. இது வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறந்து போகலாம், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ஞாபகம் இருக்கலாம். சரிங்களாப்பா? வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கேட்கலாம், இல்லைனா செஷன் முடிச்சுக்கலாம்ப்பா. மேம் இதுக்குரிய ஃபார்முலா, சக்ஸஸிவ்ஸ்க்குரிய ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் சார். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.